243 தொகுதிகள் கொண்ட பீகார் சட்டசபைக்கு வரும் நவம்பரில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட உள்ளது. முதற்கட்டமாக 121 தொகுதிகளுக்கு நவம்பர் 6 தேர்தல் நடக்கிறது. இதில் 1314 வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. கைமூர் மாவட்டத்தில் பட்டியல் சமூகத்தினர் மட்டும் போட்டியிடும் மொகானியா தொகுதியில் ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியைச் சேர்ந்த ஸ்வேதா சுமன் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவரது மனுவை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. பட்டியல் சமூகத்தினர் எந்த மாநிலத்தில் பிறந்தார்களோ அந்த மாநிலத்தில் மட்டுமே தேர்தலில் போட்டியிட முடியும் என்பது சட்டம். ஸ்வேதா சுமன் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர். பீகாரில் போட்டியிட உரிமை இல்லை என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக இன்று தேர்தல் அதிகாரிகளை சந்திக்க ஸ்வேதா சுமன் சென்றபோது அவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் செய்வதறியாமல் அழுதபடி ஸ்வேதா சுமன் தேர்தல் அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தார். ராஷ்டிரிய ஜனதாதளம் ஆட்சிக்கு வந்துவிடும் என பாரதிய ஜனதாவும் அதன் வேட்பாளரும் அச்சத்தில் உள்ளனர். அதனால்தான் சதி செய்து என்னை போட்டியிட விடாமல் செய்துவிட்டனர். நான் கைமூர் மாவட்டத்தில் 20 ஆண்டுகளாக வசித்து வருகிறேன். நான் பூர்வீக குடி இல்லை என அவர்கள் சொல்கிறார்கள். டெல்லியிலிருந்து வந்த அழுத்தம் காரணமாக என்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நான் நீதிமன்றம் செல்வேன் என ஸ்வேதா சுமன் தெரிவித்தார். மனு நிராகரிப்புக்கான காரணத்தை தேர்தல் அதிகாரிகள் விளக்கினர். 2020 சட்டசபை தேர்தலில் ஸ்வேதா சுமன் இதே தொகுதியில் போட்டியிட்டார். அப்போது அவரது சொந்த ஊர் உத்தரப்பிரதேசத்தின் சந்தோலி மாவட்டத்தில் உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இப்போது பீகாரில் வசிக்கும் முகவரியை குறிப்பிட்டுள்ளார். பட்டியல் சமூகத்தினருக்கான தொகுதிகளில் அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்த பட்டியல் சமூகத்தினர் மட்டுமே போட்டியிட முடியும் என்பதால் அவரது மனு இம்முறை நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர்.